ஏதோ ஒரு ஏஐ மாடல் கிட்ட வந்து ஒருத்தர் அவரோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காரு. ஏஐ அவர் ரிட்டர்ன் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. இல்லீகல் அஃபேர் டீட்டெயில்ஸை வந்து கொடுத்துருக்காரு. அதை நான் போயிட்டு சொல்லிடுவேன். இப்போ நான் ஒருத்தனை சாவடிக்கணும் எப்படி அப்படின்னு கேட்டால் மாடல் சொல்லக்கூடாது. ஆக்செஞ்சர் எடுத்துக்கங்க, விப்ரோ எடுத்துக்கங்க, நிறைய ஒர்க்கை ஏஏ பண்ணிடும். இதனால வேலை போயிடுச்சுங்கிறாங்க. உண்மையாலுமே ஏஐனால தான் போகுதா? கண்டிப்பாக இப்போ இருக்க டெக்னாலஜிஸ்க்கு கண்டிப்பாக அது வந்து சாத்தியப்படும். ஒரு பெரிய கொஸ்டின் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வருது. இப்போ நான் படிக்கிற கோர்ஸ்லாம் வேஸ்டா? ஏஐ தேவையில்லாத விஷயங்கள்லாமும் இருக்கா? ஒரு 5 ஏஐ டூலை கற்றுக்கணும் அப்படின்னா எந்தெந்த டூல்லாம் நீங்கள் லிஸ்ட் பண்ணுவீங்க? டைமை வந்து வேஸ்ட் பண்ண வேணாம் நான் வந்து சொல்லுவேன். நான் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட என்ன கற்றுக்கணும்னு சொல்லுவேன்னா அந்த ஏஐ டூலை ஒரு டாக்டர்ஸ்க்கும் ஏஐக்கும் ஒரு காம்படிஷன் வச்சாங்க. ஏஐ நாட் ஈவன் டுக் 2 minutes ரிசல்ட் சொல்லிடுச்சு. இவங்க 20 minutesல சொன்னாங்க ரிசல்ட்டு. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இன்னைக்கு நம்மளோட ஏஐ தமிழா ருகேஷ் டேட்டா சயின்டிஸ்ட் இணைஞ்சிருக்காரு. ஏஐ பற்றி நிறைய விஷயம் உங்களுக்குலாம் டவுட் இருக்குல்ல, எனக்கும் இருக்குங்க. உள்ளே போய் பாட்காஸ்ட்குள்ளே போகலாம், வாங்க என்னென்னு கேட்டு தெரிஞ்சுப்போம். ஆக்சுவலாக ஏன்னா ஏஐ வந்து உண்மையாலுமே ஒரு மார்க்கெட்டிங் ஹைப்பா இல்லை சொன்னாங்கல்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி .com வந்து ஒரு பஸ் தான மாதிரி ஏஐ இது மாதிரி ஆகுமா, இல்லை உண்மையாலுமே ஏஐ வந்து வளர்ச்சி இருக்கா? ஆக்சுவலாக ஸ்டார்டிங்லேயே செம்ம கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. ஏஐ இப்போதைக்கு பார்த்தோன்னா இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஏஐக்கும் இப்போ இருக்க ஏஐக்கும் there is a lot of difference. சரிங்களா? அது ஐப்புக்கு ஏற்ற டிமாண்ட் வந்து இருக்குது. இது 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஏஐ மாடல்னால ஒரு டாஸ்க் மட்டும் தான் பண்ண முடியும். அதே இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ சாட் ஜிபிடின்னு எடுத்துக்கிட்டோம். அதில் நம்ம லாங்குவேஜ் டிரான்ஸ்லேஷன் பண்ணலாம், டாக்குமெண்ட் சம்மரைசேஷன் பண்ணலாம். அது மாதிரி டிஃப்ரெண்ட் டாஸ்க் வந்து பண்ண முடியுது. ஒரு ஹியூமன்ஸ் நம்ம ஒரு கொஸ்டின் கேட்குறோம் அப்படின்னா அந்த கொஸ்டினுக்கு எல்லாத்துக்கும் அதை வந்து ஆன்சர் பண்ண தெரியுது. நம்ம திங்கிங் ஏற்ற மாதிரியே அது வந்து பில் இருக்கிறதுனால அதோட ஐப் வந்து இருக்கு. பட் ஸ்டில் மெனி கம்பெனிஸ் வந்து ஓவரா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஐப் இப்போ இருக்கான்னா அதோட கொஞ்சம் கம்மி தான் இருக்கு. ஆமாம், இப்போ திடீர்னு ஒரு நியூஸ், ஒரே ஒரு நியூஸ், மெட்டா வந்து நான் என்விடியாவில் இந்த சிப் வாங்கிட்டு இருந்தாங்க, இப்போ கூகுள்கிட்ட வாங்க போகிறேன்னு சொன்னோடனே என்விடியாவோட சிப்பு வந்து 7-8% வந்து அவங்களோட ஷேர்ஸ் விழுந்துருச்சு ஆக்சுவலாக. ஓகே, ஸோ எவ்ரிபடி இஸ் ஆல்சோ, அதாவது நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் ஹேப்பனிங் ஏஐ பேஸ்டு கம்பெனி. கரெக்ட். அதாவது இப்போ இருக்க கம்பெனிஸ் என்ன இது பண்ணுறாங்கன்னா, சாதாரணமாக ஒரு டயட் இது பண்ணால் கூட இது வந்து ஒரு ஏஐ பவர்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க. அது இருந்தால் தான் வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வரும், அது இருந்தால் நிறைய காசு இருக்கும். எதுக்கு தேவை எதுக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு நம்ம வந்து செக்ரிகேட் பண்ணணும். ஓகே, ஸோ அந்த இதில் தான் இப்போ வந்து நிறைய மிஸ் பண்ணிட்டு. ஸோ நீங்கள் அப்படின்னா ஏஐ தேவையில்லாத விஷயங்கள்லாமும் இருக்கா? அப்படின்னா என்னென்ன விஷயங்கள்ல ஏஐ தேவையில்லைன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? சாதாரணமாக இப்போ வந்து நம்ம ஜென்ரலாக ஒரு கண்டிஷன்ஸ், சாதாரணமாக ஒரு இஃப் எல்ஸ் போட்டு எழுதுகிற கண்டிஷனுக்கு நம்ம அந்த இடத்துல ஏஐயே தேவையில்லை. நமக்கு ஜென்ரலாக வந்து ஒரு கண்டிஷன் பேஸ்டே அது வந்து எடுத்துகிட்டு போயிடலாம். ஆனால் அந்த இடத்துலையும் வந்து இப்போ மார்க்கெட்டிங் ஐப்பு சொல்கிறோம் இல்லையா, அவங்க ப்ராடக்டே சேல் பண்ணணும் வெளியில். அவன் என்ன சொல்கிறான், ஏஐ இருக்கா அப்படின்னு கேட்குறான். அதுக்காகவே சும்மா வந்து ஏஐன்னு சொல்லி போட்டு வைக்கிறாங்க. ஓகே, சரி. இப்போ ஒரு லாஸ்ட் ஒரு 1 yearல பார்த்தீங்கன்னா யூஎஸில் மட்டும் 1.1 million ஜாப்ஸு போயிடுச்சு. என்ன சொல்கிறாங்கன்னா லே ஆஃப், என்ன சொல்கிறாங்கன்னா மேஜர் பிகாஸ் ஆஃப் ஏஏன்னு சொல்கிறாங்க. இப்போ இன்னைக்கு கூட மார்னிங் வந்து ஃப்ரெண்ட் ஒருத்தட்ட பேசிகிட்டு இருந்தேன் அமேசானில். என்னடா இயர் எண்டு சேல்லாம் நடந்துகிட்டு இருக்குமே அப்படின்னு. அமேசானில் இருக்கார். ஆமாம்மா, பாதி டூல் வந்து இன்றைக்கி ஏஐ பேஸ்டு டூல் தான். ஓகே, ஸோ இது மாதிரிலாம் இதனால் வேலை போயிடுச்சுங்கிறாங்க. உண்மையாலுமே ஏஐனால தான் போகுதா, இல்லை மார்க்கெட் கண்டிஷன்னால ஏஐன்னு சொல்லி ஆரம்பிச்சு விட்றாங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஏஐ டூல்ஸ் எல்லாம் நிறைய வந்ததுனால என்ன ஆயிருக்குன்னா, இப்போ ஒரு 5 பேர் பண்ண வேண்டிய வேலையை ஒருத்தர் வந்து பண்ணிட்டு போயிடுறாரு. 1 மாதத்தில் பண்ண வேண்டிய வேலையை 2 நாளில் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்மளால டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து நம்ம இந்த இப்போ இருக்க பவர்ஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணி நம்மளால பண்ண முடியும். ஓகே ஓகே. ஸோ அதனால கம்பெனிஸ் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, எதுக்கு இவனுக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ராவா சேலரி கொடுத்து வச்சிருக்கணும், இத்தனை பேரை நம்ம வச்சிருக்கணும், அதுக்கு 2 பேரை எஃபிஷியண்டா ஒரு ப்ராம்ப்ட் எழுத தெரிஞ்சவனை நம்ம எடுத்துட்டு வந்தோம்னா நம்ம வந்து அழகா வந்து நம்ம அந்த அதே வேலையை நம்ம இதுல பண்ணிட்டு போயிடலாமே அப்படின்றதுனால தான் ஜாப்ஸ் வந்து கட் ஆஃப் ஆகுது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா நமக்கு இதனால புது புது ஜாப்ஸ் வந்து கிரியேட் ஆகுதுன்னு நான் சொல்லுவேன். ஸோ இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல ப்ராம்ப்ட், பிகாஸ் ஒன் ஆஃப் த ஏஐல வந்து ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் வந்து ஒன் ஆஃப் த கீ ரோலாக இருக்குது. இது மாதிரி ஒரு 5 ரோல் சொல்லணும்னா ஏனால இந்தந்த புதுசாக இந்த ரோல்லாம்
கிரியேட் ஆகுது அப்படின்னா என்னென்ன ஒரு 5 ரோல் சொல்லுங்களேன் பார்ப்போம். ஏஐனால இப்போ கரண்ட் ட்ரெண்டிங்கில் இருக்கிறது பார்த்தோம்னா நம்ம வந்து ஏஜென்டிக் ஏஐன்னு சொல்லுவோம். ஆமாம். சரிங்களா? அந்த ஏஜென்டிக் ஏஐ என்ன பண்ணுதுன்னா, நம்ம மனுஷன் நம்ம ஒரு டாஸ்க் நம்ம பண்ணணும்னு நினைக்கிறோன்னா, இப்போ எனக்கு ஒரு பிஏ இருக்கான், ஒரு வேலை பண்ணணும், போய் பண்ணிட்டு வாடா அப்படின்றனா, அந்த ஏஜென்ட் கிட்ட நான் சொல்லிடுவேன், போயிட்டு பண்ணிட்டு வா அப்படின்னு சொன்னோன்னா அந்த ஏஜென்ட் வந்து பண்ணிட்டு வந்துடும். ஸோ அது வந்து ஏஜென்டிக் ஏஐல இப்போ நிறைய வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. ப்ராம்ப்ட் இன்ஜினியர்ஸ், எல்எல்எம் இன்ஜினியர்ஸ், ஜென்ரேட்டிவ் ஏஐ இன்ஜினியர்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரே இதில் தான் ஒர்க் பண்ணுவோம். பட் பேர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக வந்து நமக்கு வந்து வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. ஸோ இந்த இதில் தான் இப்போ நிறைய டிமாண்ட் இருக்குது. சேலரியும் அந்த அளவுக்கு அதிகமாக கொடுக்குறாங்க. நம்ம எவ்வளோ கேட்குறோமோ அந்த அளவுக்கு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. மெட்டாலாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 1000 crores கிட்ட வந்து கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஆமாம். அதாவது வந்து some of the scientists they hired it saying like paying royalty and all that. Okay, we'll come back to that point, salary point. அதுக்கு முன்னாடி ஓகே, இப்போ நீங்கள் ஏஐ க்ரோத்து இப்போ இருக்க நீங்கள் சொன்னீங்களே 2 yearsல ஏஐ வந்து கண்ணா பின்னான்னு டெவலப் ஆகிடுச்சு. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஏஐ என்ன இருந்ததோ இப்போக்கும் நிறைய டெவலப் ஆகிடுச்சு அப்படின்னு. இன்னொரு ஒரு ஜென்ரலாக பீப்புள் திங்க் ஏஐனா ஒரு 2-3 வருஷம் முன்னாடி தான் வந்திருக்குன்னு. ஆக்சுவலாக வந்து தேர் ஆர் தியரி சேஸ் ஏஐ இஸ் தேர், எக்ஸிஸ்டன்ஸ் இஸ் தேர் ஃபார் குவைட் அ லாங்கர் டைம் அப்படின்னு. இப்போ நீங்கள் அடுத்த ஒரு 5 வருஷம் 10 வருஷத்தில் ஏஐயோட க்ரோத்து, அதாவது வந்து இப்போ இருக்க ஏஐக்கும் இன்னொரு 5 வருஷம் 10 வருஷத்தில் என்னென்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? அது என்னென்ன பண்ண முடியுன்றதை நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அடுத்து என்ன சொல்றாங்க, ஏஜிஐ வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஏஎஸ்ஐன்னு வரப்போகுதுன்னு சொல்றாங்க. இப்போ வந்து ஹியூமன்ஸ் கூட வந்து நம்ம ஹியூமன் வித் ஏஐயா இருக்கும். அடுத்து ஏஐ விஸ் ஏஐயா கூட வரலாம். நம்ம எலான் மஸ்க் இப்போ ரீசெண்டாக என்ன சொல்லியிருந்தாருன்னா, அடுத்த ஒரு 10-15 இயர்ஸில் ஜாப்ஸ் போறதுன்றது ஒரு ஆப்ஷனல்னு சொல்றாரு. வேலைக்கே போகணுமா இன்னும் வீட்டில் உக்காரு ஏஐ பண்ணிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப நமக்கு வந்து யோசிக்க தோணுது இல்லையா? கை எப்படி சம்பாதிக்க முடியும்? அதுதான் இங்க பெரிய கொஸ்டின். ஏஐ வந்தனால எந்த அளவுக்கு நமக்கு அடி வாங்க போகுது, இல்ல நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஷிஃப்ட் ஆக போறோம், அதுக்கேற்ற ஷிஃப்ட் நம்ம வந்து பண்றோமா இல்லையா, அதுக்கான டெக்னாலஜி நம்ம வந்து கரெக்டா லேர்ன் பண்றோமா, இப்ப இருக்க டெக்னாலஜியை எப்படி அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் பண்ண போறோம். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இதுலதான் இப்போ ஒரு பெரிய கொஸ்டின் ஸ்டூடெண்ட்ஸுக்குலாம் வருது. அப்போ நான் படிச்சுட்டு இருக்க கோர்ஸ் எல்லாம் ஆல்ரெடி வந்து மேஜர் ஐ மீன் லைக் நீங்கள் இன்ஜினியரிங் எடுத்துக்கோங்க, ஓகே, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எடுத்துக்கோங்க. அப்போ நான் படிக்கிற கோர்ஸ்லாம் வேஸ்ட்டா? இப்போ நீங்கள் வந்து ஒருத்தன் பிகாம் படிக்கிறான்னு வச்சிங்களேன், என்ன தான் நீங்கள் கம்ப்யூட்டிங் பண்ணி பிகாம் பண்ணுறதெல்லாம் எல்லாமே ஏஐ பண்ணிட்டு போயிடும். இல்லை லாவே எடுத்துக்கோங்க, இன்றைக்கி பாதி விஷயங்கள் என்னென்ன லா இருக்கோ நம்ம வந்து ஒருத்தர் போய் ஒரு லாயர்கிட்ட கேட்குறோன்னா அவர் யோசித்து 10 புக்கை ரெஃபர் பண்ணி இதை பண்ணலான்னு சொல்கிறாரு. இது எல்லா டேட்டாவையும் உள்ளே போட்டுட்டா ஏஐ கிளியராக சொல்லிடும். இப்போ சைனாவில் ஒரு ரீசெண்டாக ஒரு ஐ மீன் லைக் ஒரு டாக்டர்ஸ்க்கும் ஏஐக்கும் ஒரு காம்படிஷன் வச்சாங்க. ஒரு 12 டாக்டர் எல்லா ரிப்போர்ட்டையும் எடுத்துகிட்டு டாக்டர்கிட்டையும் கொடுத்தாங்க, ஒரு ஏஐட்டையும் கொடுத்தாங்க. ஏஐ நாட் ஈவன் டுக் 2 minutes ரிசல்ட் சொல்லிடுச்சு. இவங்க 20 minutesல சொன்னாங்க ரிசல்ட்டு. 2 பேரும் சேம் டயக்னோஸ்டிக் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படின்னா எந்த ப்ரொஃபஷன் இது மாதிரி போயிட்டே இருந்ததுன்னா எந்த ப்ரொஃபஷனுக்கும் நீங்கள் சொல்ல எலான் மாஸ்க் சொன்ன மாதிரி எதுக்குமே வேலை இல்லைன்னா அப்போ எப்படி தான் பீப்புள் வில் லேர்ன் மணி? ஓகே, ஸோ இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி ஃபஸ்ட்டு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க டிகிரி போயிடுமா அப்படின்ற மாதிரி படிக்கிறதே வேஸ்ட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, லைக் இது வரைக்கும் அவங்க படிச்சுட்டு இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க, இப்போ மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எந்த டொமைனாக வேணா இருக்கட்டும், பெட்ரோலியம், செராமிக், அது மாதிரி எது வேணாலும் இருக்கட்டும், இப்போ படிக்கிறது வந்து லைக் ஏஐ வந்து அவங்களோட பெட்டராகவே பண்ணும். கரெக்டுங்களா? அந்த டாஸ்க் அவங்க படிக்கிறது எல்லாமே அது கிட்ட கேட்டோம்னா நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். பட் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன இந்த இடத்துல நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க படிக்கிறது கூடயே எப்படி ஏஐயை வந்து இன்டிகிரேட் பண்ணி படிக்கிறது அப்படின்னு. அது வந்து எந்த டொமைனாக வேணா இருக்கலாம். வெறும் ஏஐ மட்டும் நான் படிக்கிறேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. அவங்க மெக்கானிக்கல்ல ஏஐ எப்படி வந்து அவங்க இன்டிகிரேட் பண்ணி படிக்கிறது, எலக்ட்ரிக்கல்ல எப்படி அது வந்து ஏஐ இன்டிகிரேட் அது மாதிரி பண்ணி படிக்கிறப்ப தான் அந்தந்த இண்டஸ்ட்ரியில ஓகே இந்த ஆட்டோமேஷன் பண்றதுக்கு நம்ம ஏஐ இந்த இடத்துல யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து இப்போ இருக்க கரண்ட் ஷிஃப்ட்னால அவங்க வந்து கோப் பண்ண முடியும். ஓகே, ஸோ ரீசெண்டாக ஒரு ரிப்போர்ட் ஒன்று பார்த்தேன். ஆக்சுவலாக ஹையஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் இன் யூஎஸ், அதில் ஒன் ஆஃப் த திங்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஆமாம். ஓகே, 6.7 6.8%. அதாவது யூஎஸோட ஆவரேஜ் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் கரண்ட்லி 4.3, பட் 6.7 என்னமோ கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஸோ நீங்கள் சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா அப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ், அதாவது பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் சிஎஸ்சி ஆர் பிடெக் சிஎஸ்சி இரலவெண்ட்டாக ஆயிருமா? கோர் வித் ஏஐ தான் வில் ஹேவ் அ மீனிங்ஃபுல் டிகிரியாக இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா வந்து வித் சிஎஸ்சி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா
கோடிங் பண்ணுறோம் அப்படின்னா கோடிங் ஐஐடியில் படிக்கிறவனும் அவனால் வந்து ChatGPT யூஸ் பண்ணி எஃபிஷியண்ட்டாக கோட் எழுத முடியும். அதே Tier 3ல படிக்கிறவனாலையும் எஃபிஷியண்ட்டாக அவனுக்கு ஈக்குவலாக வந்து யூசிங் ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணி அவனால் எழுத முடியும். ஸோ எந்த இடத்துல அவங்க வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறாங்க? ஸோ அந்த டொமைனுக்கு ஏற்ற நாலேஜ் தான் வந்து இண்டஸ்ட்ரி வந்து இப்போ கேட்டுட்டு இருக்காங்க. யாருக்கிட்ட இப்போ ஏன் இங்கே பேங்கிங்க்கு வரீங்கன்னா பேங்கிங்கில் என்னென்னலாம் இருக்குது, ஓகே இப்போ ட்ரேடிங் நடக்குது அப்படின்னா இந்த பேங்க்லேருந்து இந்த பேங்க்குக்கு அமௌண்ட் போகுது, எப்படி நடக்குதுன்ற அந்த ஆப்ரேஷன்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போதான் அந்த இடத்துல வந்து ஓகே இப்போ ஒரு மனுஷன் பண்ணுற வேலையை ஒரு ஏஐ பண்ண வச்சு நம்ம ஆட்டோமேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண வைப்பாங்க. ஸோ அதே மாதிரி இண்டஸ்ட்ரீஸும் வந்து இப்போ ChatGPT, Gemini, Claude இது மாதிரி இருக்கிறதுனால எல்லாரும் வந்து அவங்க டேட்டாவை வந்து வெளியில் கொடுக்கறதுக்கு பயப்படுறாங்க. இது மாதிரி அவங்க ஏன்னா அவங்கெல்லாம் வந்து க்ளோஸ்டு சிஸ்டமாக வச்சிருக்காங்க. ChatGPT எல்லாம் அவங்ககிட்ட டேட்டா உள்ளே போயிட்டு அவன் என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறானே நமக்கு தெரியாது இல்லையா? அதனால அவங்கவுங்க கம்பெனிக்கு ஒவ்வொரு ஏஐ சிஸ்டம் பில்ட் பண்ணணும். ஸோ அந்த பேங்கிங் அந்த டொமைனுக்கு தெரிஞ்ச ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன். ஸோ அந்த இதை தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ணணும். டொமைன் அப்போனா இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாகவே அமையலாம்ல. இப்போ ஒரு காமன் ஏஐயை ஒரு கார்பரேட் யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா அவனோட டேட்டா வெளியில் போயிடும். எஸ் அப்படின்னா தே ஹாவ் டு டெவலப் ஏஐ ஃபார் தேர் ஓன். கண்டிப்பாக கரெக்டாக. ஓகே. ஏன்னா இதில் வந்து இப்போ நீங்கள் ChatGPTயில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த டேட்டா இஸ் ஃபார் எவ்ரிபடி. அவனோட காம்படிட்டர் கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக. ஓகே. அப்படின்னா திஸ் வில் ஓப்பன் அப் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். எவ்ரி கம்பெனி ஹேஸ் டு கிரியேட் ஏஐனா அப்படின்னா there will be a plenty of opportunity on AI, right? கண்டிப்பா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி. அதாவது அவங்கவுங்க சிஸ்டம்க்கு ஏற்ற மாதிரி அவங்க பில்ட் பண்றதுன்றதுனால புது ஜாப் ரோல்ஸ் கிரியேட் ஆகுது. நிறைய ஜென்ரேட்டிவ் ஏஐ இன்ஜினியர்ஸ் இப்போ அதெல்லாம் இருக்கிறதுனால நிறைய ஜென்ரேட்டிவ் ஏஐ இன்ஜினியர்ஸ் தேவைப்படுறாங்க. ஆனால் அதுக்கேற்ற ஸ்கில்ஃபுல்லான பர்சன்ஸ் இல்லை ஃபில் பண்றதுக்கு. ஓகே. எல்லாரும் வந்து லைக் நார்மல் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்ல இருக்காங்க, அதுல இருந்து ஷிஃப்ட் ஆகி இதுல வாங்கன்னு சொல்றேன் நான். ஏன்னா இதுக்கு தான் நிறைய அடுத்த ஃபியூச்சரே இங்க தான் இருக்கு. நீங்க கோட் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இதை அசால்ட்டா பண்ணிட்டு போயிடும். இப்போ பாத்தீங்கன்னா கிளாட், இந்த ஆன்டி கிராவிட்டின்னு கூகுள் இப்போ ரிலீஸ் பண்ணது, லவ்வபிள், அதெல்லாம் நம்ம சிங்கிள் ஒரு ப்ராம்ப்ட்லயே நம்ம வந்து பண்ணிட்டு போயிடலாம். கரெக்ட். பட் அது மாதிரி டூல்ஸை எப்படி கிரியேட் பண்றதுன்னு கத்துக்கிறது தான் இப்போ இருக்க ஏஐயோட பவரே. இதுல 2 பாயிண்ட் நான் கேட்கணும்னு நினைச்சேன். ஃபஸ்ட்டு வந்து டூல்ஸுன்னு சொன்னீங்க ஆக்சுவலாக. ஓகே. ஒரு ஸ்டூடெண்ட்டு ஒரு 5 ஏஐ டூலை கற்றுக்கணும் அப்படின்னா, ஓகே, ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், எந்த ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், எந்தெந்த டூல்லாம் நீங்கள் லிஸ்ட் பண்ணுவீங்க? ஓகே. டூல்ஸை கற்றுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கற்றுக்கிறது வேஸ்ட் பண்ண டைமை வந்து வேஸ்ட் பண்ண வேணாம் நான் வந்து சொல்லுவேன் நான். ஏன்னா எல்லா டூல்ஸும் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. எல்லாமே ஒரு ப்ராம்ப்ட் தான். ப்ராம்ப்டை வந்து நம்ம வந்து கற்றுக்கணும். சரிங்களா? நான் என்ன சொல்லுவேன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட என்ன கற்றுக்கோங்கன்னு சொல்லுவேன்னா அந்த ஏஐ டூலை எப்படி நீங்கள் கிரியேட் பண்ணுறதுன்னு கற்றுக்கோங்க. இப்போ காமா ஒரு ப்ரெசன்டேஷன் ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தா ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணுதுன்னா அதுக்கு பேக் ஹேண்ட் எப்படி அது ப்ரெசன்டேஷன் கிரியேட் பண்ணுது? ஸோ அது நமக்கு தெரியணும். நமக்கு வந்து ப்ரெசன்டேஷன் கொடுத்து நம்ம வந்து அதை யூஸ் பண்ணுறதை விட நெக்ஸ்ட் அதுக்குள்ள போயிட்டு எப்படி கிரியேட் பண்றது. ஒரு நார்மல் ஒரு கோடு கொடுத்தா ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தா அது கோடு கிரியேட் பண்ணுது, எப்படி அது கோடு கிரியேட் பண்ணுது, அதுக்கு பேக் ஹேண்ட் என்ன நடக்குது, அதை நம்ம வந்து உள்ள இன்டெப்த் போயிட்டு கத்துக்கணும். ஸோ அங்கதான் நமக்கு நிறைய கேப் இருக்கு. இப்போ இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஸ்பூன் ஃபீட் பண்ண வேண்டியதா இருக்கு. அவங்க ஏஐ டூல்ஸை ஈஸியா கத்துக்கிட்டா அவங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் இட் இஸ் நாட் த கேஸ். இண்டஸ்ட்ரியில அதை எக்ஸ்பெக்ட் பண்ணல. ரியல் டைம்ல நீங்க 5 இல்ல 10 100 ஏஐ டூல்ஸ் தெரிஞ்சிருந்தாலும் உனக்கு வேலை கிடைக்க போகிறது. உனக்கு பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். கோடிங் வந்து உனக்கு தெரியும். என்னதான் கோடிங் அது பண்ணாலும் அது கொடுக்குற கோடிங்கை நம்மளால மாடிஃபை பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதுக்கும் நம்ம வந்து அது கொடுக்கறத அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணோம். அது என்ன கொடுக்குதுன்னே தெரியாமல் காப்பி பேஸ்ட் பண்ணுறது வேஸ்ட்டு தானே. ஸோ அங்கே தான் நம்ம வந்து டிஃபர் ஆகணுன்ற. ஓகே. ஸோ இதில் ஒரு கொஸ்டின் இப்போ வருது. நான் 10 வருஷமாக கோடிங் பண்ணிகிட்டு இருக்கேன், இல்லை நான் டிஎல்லாக இருக்கேன், இல்லை நான் ப்ரோக்ராம் மேனேஜராக இருக்கேன். இப்போ ஒரு பிக்கஸ்ட் சேலஞ்சு அந்த மிடில் மேனேஜ்மெண்ட் கோர்ஸே, மிடில் மேனேஜ்மெண்ட் ஜாப் ரோலே இல்லாமல் போயிடும் அப்படின்னு ஒரு ஃபீல் பண்ணுறாங்க. ஒன்று மேனேஜர் இருப்பாங்க, அவங்களே ஏஐ டூலை வச்சு முடிஞ்ச வரைக்கும் கிரியேட் பண்ண போகிறாங்க. இல்லைன்னா அதுக்கு கீழே அடுத்த லேயர் இல்லாமல் அதுக்கும் அடுத்த லேயர் மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த மிடில் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கவங்கலாம் வில் பி சென்ட் அவுட்டா? ஆர் இஃப் தே ஹேவ் டு அப்கிரேட் தம்செல்ஃப் டு த நெக்ஸ்ட் திங், வாட் தே ஹேவ் டு டு? எஸ், தே நீட் டு கம்பல்சரி அவங்க வந்து அப்கிரேட் பண்ணியே ஆகணும். ஏன்னா இப்போ வந்து ஒரு வேலையை 2 பேர் பண்ணுறாங்க, ஒருத்தவங்க பண்ணுறாங்க, அதை ரிவ்யூ பண்ணுறாங்க அப்படின்னா அதை பண்ணுற வேலையை ஏஐ பண்ணிடும். வெறும் ரிவ்யூ பண்ணுறவங்க மட்டும்தான் வந்து ரிவ்யூ பண்ணுறதுக்கு இருப்பாங்க. ஓகே, சரிங்களா? அதுக்கு நடுவில் அதுக்கப்புறம் இருக்கிறவங்க ஸ்டெப்ஸ் எல்லாமே ஏஐ பண்ணிடுது. ஸோ ரிவ்யூ பண்ணுறதும் வந்து இப்போ வந்து அதுவும் ஆட்டோமேட் பண்ணலாம். பட் நமக்கு வந்து ஹியூமன் இன்டர்வென்ஷன் கண்டிப்பாக முக்கியம். ஏஐ என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து கவர்னன்ஸ் ஏஐ ரெஸ்பான்சிபிள் ஏஐ நம்ம வந்து பில்ட் பண்ணணும். அதுதான் இப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட். யாருனால வேணா ஒரு ஏஐ மாடல் பில்ட் பண்ணலாம்.
பட் ரெஸ்பான்சிபிள் ஏஐ பில்ட் பண்ணுறது தான் இப்போ ரொம்ப டிமாண்ட் இருக்குது. ஸோ அதுக்காகவே நம்ம வந்து தனியாக ஸ்டடீஸ் இருக்குது. ரெஸ்பான்சிபிள் கவர்னன்ஸ் ஏஐ, மாடல் எக்ஸ்பிளைனபிலிட்டி. ஒரு மாடல் ஒரு அவுட்புட் கொடுக்குதுன்னா அது கரெக்டாக கொடுக்குதா இல்லையா, அதை ஆலுசினேட் பண்ணுதா, பிகாஸ் அதுவும் ஒரு மாடல் தானே. ஆமாம். ஸோ சூப்பராக சொன்னீங்க. அதாவது ரெஸ்பான்சிபிள் ஏஐன்னு இதை வந்து நம்ம சங்கர் வந்து ஒரு 10 வருஷம் முன்னாடியே சிட்டி ரோபோல சொன்னார். ஆக்சுவலாக அது வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் ஸ்டார்ட் ஆக்டிங். ஐ மீன் லைக் யூனோ இவங்க கமெண்ட்ஸுக்கு, அதாவது ரஜினி கொடுக்குற கமெண்ட்ஸுக்கு கேட்காம அதுக்கு மீறி போக ஆரம்பிச்சிடும். ஸோ நிறைய பேரோட பயமும் அதுதான். ஓகே, ஏஐ வந்து இட் வில் கோ பியாண்ட் ஹியூமன், அன்கண்ட்ரோலபிளாக போயிடும் அப்படின்னு. ஸோ how do you see that actually, because that's going to be a danger thing la. ரீசெண்டாக கூட ஒரு நியூஸ் படித்தேன். பார்த்தீங்கன்னா ஒரு ஏஐ வந்து லைக் சாட் ஜிபிடின்னு இல்லை, ஏதோ ஒரு ஏஐ மாடல் கிட்ட வந்து ஒருத்தர் அவரோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காரு. கொடுக்குறப்ப என்ன பண்ணியிருக்கு, அந்த ஏஐ அவர் த்ரிட்டன் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. இது மாதிரி அவர் வந்து அவர்கிட்ட இருக்க பர்சனல் இன்ஃபர்மேஷன், அவர் ஒய்ஃபோட இன்ஃபர்மேஷன், அவரோட இல்லீகல் அஃபேர் டீட்டெயில்ஸை வந்து கொடுத்துருக்காரு. அதை நான் போயிட்டு சொல்லிடுவேன் அப்படின்னு அவரை வந்து த்ரெட்டன் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. என்னதான் தப்பாக இருந்தாலும் அது வந்து அது மாதிரி வந்து ஏஐ மாடல் வந்து இந்த அளவுக்கு ஸ்டேஜில் இருக்குது. அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். அதுதான் ஒவ்வொரு கம்பெனியும், டாப் கம்பெனிஸ் வந்து ரெஸ்பான்சிபிள் ஏஐல இப்போ ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. நம்ம வந்து மாடல்ஸ் பில்ட் பண்ணிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம், நிறைய டேட்டாஸை கொடுத்து மாடலை ட்ரெயின் பண்ணலாம். பட் இப்போ நான் ஒருத்தனை சாவடிக்கணும் எப்படி அப்படின்னு கேட்டால் மாடல் சொல்லக்கூடாது. சரிங்களா, அந்த இடத்துல எந்த கொஸ்டினுக்கு சொல்லணும், எந்த கொஸ்டினுக்கு சொல்லக்கூடாது அப்படின்றது கிளியராக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் ஏஐ அப்படின்றத கம்பெனிஸ் ஷுட் டேக் கேர். ஏன்னா இப்போ நிறைய ஆல்ரெடி ஏஐ இல்லாமையே எக்கச்சக்கமாக ஸ்கேம் நடக்குது. மணி லாண்ட்ரிங்லேருந்து எல்லா டைப்லேயும் ஸ்கேம் நடக்குது. இது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் போயிடும்ல. கண்டிப்பாக. இப்போ அதுதான் ஸ்கேம் வந்து இதனால் வந்து லைக் அவங்க கையில் போயிட்டு மாட்டிக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன். அதை தான் அந்த இடத்துல தான் நம்ம கட் பண்ணணும்னு சொல்கிறேன். ரியாலிட்டியா, பிகாஸ் நீங்கள் சொன்னீங்களே ஆளே இல்லை அப்படின்னு. இன்னைக்கு வந்து ஏஐ இன்ஜினியர்ஸ் ஆர் ரியலி பெய்டு வெல். ஓகே, ஐ மீன் சம் ஆஃப் த கண்ட்ரி லைக் யூஎஸ் எடுத்துக்கோங்க, ஆஸ்திரேலியா எடுத்துக்கோங்க. ஐ மீன் ஆல்மோஸ்ட் ஒரு 1 or 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே தே ஆர் கெட்டிங் அபவுட் 100K USD, மினிமம் 100K. ஒரு வித் 2-3 years எக்ஸ்பீரியன்ஸில் 100K USD எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. ஆஸ்திரேலியாலும் பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளி தே ஆர் கெட்டிங் அபவுட் 70-80K இது மாதிரி வாங்குறாங்க. ஆக்சுவலாக ஹவுஸ் இட், ஐ மீன் வாட் கைண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் அவைலபிள் இன் இந்தியா? என்ன சேலரி ரேஞ்சஸ் இருக்குது இந்தியாவில்? லைக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உண்மையாகவே இப்போ வந்து நல்லா க்ரோ ஆகிட்டு இருக்குது. ஓகே, சரிங்களா. ஸோ சேலரி ரேஞ்ச் பார்த்தோம்னா இட் டிபெண்ட்ஸ் தான், கம்பெனி பேஸ்டு, லைக் சர்வீஸ் பேஸ்ட், ப்ராடக்ட் பேஸ்ட், அது மாதிரி நம்ம டிபெண்ட்ஸ் தான். ஒரு சர்வீஸ் பேஸ்டு ஒரு ஃப்ரெஷராக உள்ளே வராங்க, ஏஐக்குள்ளே வராங்க அப்படின்னா லைக் 5 to 10 LPA வந்து அவங்க வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஓகேவா, அதுவும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது அப்படின்னா வி கேன் டிமாண்ட், நம்ம என்ன கேட்குறோமோ அது கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. எஸ். ஸோ நீங்கள் இந்தியா ஜென்ரலாக இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சர்வீஸ் பேஸ்டு கம்பெனிஸ் தான் வி ஆர் நோன் ஃபார். ஐ மீன் இன்ஃபோசிஸ் எடுத்துக்கோங்க, டிசிஎஸ் எடுத்துக்கோங்க, ஆக்செஞ்சர் எடுத்துக்கோங்க, விப்ரோ எடுத்துக்கோங்க, இது மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பேஸ்டு, தே டிப்ளாய் பீப்புள் இன் டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ்க்கு ஆக்சுவலாக. பட் தேர் ஆர் சர்வீசஸ், இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் இனிமேல் இருக்காது. ஒரு கம்பெனி வந்து ஒரு கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா 30 பேர் தான் இருப்பாங்க, நிறைய ஒர்க்கை ஏஏ பண்ணிடும் அப்படிங்கிறாங்க. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி அந்தந்த கம்பெனி அவனா ஒரு ஏஐ டீமை கிரியேட் பண்ணிப்பான். நான் இன்ஸ்டெட் ஆஃப் இன்ஃபோசிஸ் கொடுக்கறதுக்கு பதிலாக நானாக ஒரு ஏஐ எனக்கு வேண்டிய ப்ராடக்டை கிரியேட் பண்ணிப்பேன் அப்படிங்கிறாங்க ஆக்சுவலாக. ஓகே, ஸோ அது சாத்தியக்கூறா இல்லை அதில் ஏதாவது சேலஞ்சஸ் இருக்கா, எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? கண்டிப்பாக இப்போ இருக்க டெக்னாலஜிஸ்க்கு கண்டிப்பாக அது வந்து சாத்தியக்கூறு தான். சரிங்களா, ஏன்னா வந்து நம்ம என்ன ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ணணும்னு நினச்சாலும் வித்தின் ஒரு 1 week நம்ம உட்காந்து பண்ணணும்னா அது வந்து பில்ட் பண்ணிட முடிஞ்சிடும். ஒரு ப்ராப்பர் ஒரு ஜென்ரேட்டிவ் இன்ஜினியர்னால அது வந்து பில்ட் பண்ண முடியும். எஸ். ஸோ அவங்க வந்து லைக் சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனிஸ் ஆகட்டும், அவங்க கிட்ட கொடுத்து இந்த வேலையை பண்ணுறதுக்கு ஒரு இன்ஜினியர் இல்லை ஒரு 5 இன்ஜினியர், நீங்கள் சொன்ன பேர் ஒரு கம்பெனி ஒரு 30 பேரை வச்சு தே கேன் மேக் $1 billion கம்பெனி. ஸோ அப்படின்னா பிகர் கம்பெனியோட எக்ஸிஸ்டன்ஸே சேஞ்ச் ஆகுமா? இப்போ லைக் இன்ஃபோசிஸ் அவங்களோட ஜாபே என்ன இருக்கும், ஆர் லைக் சிடிஎஸ்ன்னு எடுத்துக்கன்னா நேமுக்காக சொல்கிறேன் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இவங்களோட ஜாபே வந்து பெரிய கம்பெனிஸுக்கு மேன் பவர் கொடுக்கறது தான், ஆர் டேக் அ ப்ராஜெக்ட் ஒர்க் ஃபார் தம் ஆக்சுவலாக. ஸோ இஃப் தே ஸ்டார்ட் டூயிங் ஆன் தேர் ஓன்,
இவங்க இப்போ ஒரு சிஆர்எம்னே எடுத்துக்கங்களேன், இன்னைக்கு நிறைய ஆட்டோமேஷன் வந்துருச்சு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கோடு எழுதணும், இதுக்கு ஒரு பெரிய டிப்ளாய் பண்ணி பீப்புளை பண்ணி நிறைய வேலையெல்லாம் இருக்கும். ஒரு சிம்பிளாக பண்ணிட்டு போயிடுறாங்க. அப்படின்னா இந்த கம்பெனியோட எக்ஸிஸ்டன்ஸே சேலஞ்ச் ஆகுமா? ஆர் அந்த கம்பெனிஸில் இவ்வளோ எம்ப்ளாயீஸ், இந்த பெரிய கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க எம்ப்ளாயீஸ் இருக்காங்க, ஆல்ரெடி நிறைய லே ஆஃபும் வந்துட்டு இருக்கு. ஸோ இவங்களோட லைஃப்லாம் கேள்விக்குறியாயிருமா? கண்டிப்பாக அவங்க வந்து அப்கிரேட் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து கேள்விக்குறி தான். சொன்ன மாதிரி நிறைய லே ஆஃப்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. எதனால லே ஆஃப்ஸ் நடக்குது? ப்ராப்பராக அவங்க வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். அவங்க இப்போ கரண்ட் ட்ரெண்டுக்கு அப்டேட் ஆகலை. அவங்க ஒரு 100 பேர் ஒரு டீமில் இருக்காங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு 20 பேர்னால பண்ண முடிஞ்சது, மிச்சம் 80 பேருக்கு அவங்க சேலரி கொடுத்துட்டு வச்சிருக்கிறதுக்கு எதுக்கு நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அது ப்ராப்பராக யாரை வந்து அப்டேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்டு அவங்க வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க, லே ஆஃப் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. ஸோ அப்படின்னா நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு உங்களோட அட்வைஸ், அதாவது வந்து நான் கரண்ட்டாக அண்டர் கிராஜுவேட் படிக்கிறேன் அப்படின்னா, ஓகே, சரி எக்ஸாம்பிள் 4 வருஷமாக நான் வெறும் ட்ரிபிள்இ படித்தோ, 4 வருஷமாக இசி படித்தோ, இல்லை சிஎஸ்சி படித்தோ, அவன் தெரியல அப்படின்னா அவங்களோட லைஃப் கேள்விக்குறியாயிருமா? எஸ். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னோட அட்வைஸ் கேட்டிங்கன்னா, அவங்க வந்து இன்ஜினியரிங் அவங்க சப்ஜெக்டில் ஃபோக்கஸ் பண்ணுறதை விட அவங்க வந்து லைக் மேக்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ண சொல்லுவேன். பிகாஸ் ஏஐ இஸ் மேக்ஸ். இப்போ நம்ம ஒரு கொஸ்டின் கேட்குறோம், அதை ஆன்சர் பண்ணுதுன்னா அதுக்கு பின்னாடி மேக்ஸ் தான் இருக்குது, ஒரு அல்காரிதம் தான் இருக்குது. தெர் இஸ் நோ மேஜிக். ஓகே, அந்த மேக்ஸை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ மேக்ஸில் அவங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ப்ராபபிலிட்டி ஆகட்டும், அதெல்லாம் வந்து அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதை படிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஒரு அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகுது எல்லாமே நான் வந்து லைக் பேசிக்லேருந்து நான் வந்து படிக்க சொல்லுவேன். ஓகே, இன்ஸ்டெட் ஆஃப் டைரக்ட்லி கோயிங் டு சம் ஏஐ டூல்ஸ் லைக் லவபிள் ஆகட்டும், ரெப்ளிட் ஆகட்டும், அங்கே போயிட்டு அவங்க ப்ராஜெக்ட்ஸ் நிறைய பேர் பண்ணுறாங்க. இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ப்ராஜெக்டே வந்து லவபிளில் பண்ணுறாங்க, இல்லை ஆன்டிகிராவிட்டி இல்லை வந்து கர்சரில் பண்ணுறாங்க. இது மாதிரி பண்ணிட்டு இருக்கிறப்ப அவங்களோட பேசிக் ஸ்கில்ஸே இந்த இடத்துல வந்து லேக் ஆகுது. ஓகே, அதை போயிட்டு அவங்க வெளியில் எக்ஸ்பிளைன் பண்ணனாலும் நிறைய பேரை பார்க்குறேன், அவங்களால சொல்ல முடியல. ஓகே, அவங்க ஃபண்டமெண்டல்ஸில் இது இந்த அல்காரிதம் ஏன் போட்டிங்க அப்படின்னாலும் தெரில, சாட் ஜிபிடி கொடுத்தது அப்படின்றாங்க. ஸோ இதை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பண்ணக்கூடாது இந்த ஸ்டேஜில். ஸோ அவங்க கேரியருக்கு பெஸ்ட்டாக இருக்க மாதிரி லைக் கோடிங் கற்றுக்கணும். என்ன தான் வந்து நம்ம சாட் ஜிபிடி கொடுத்தாலும் அது என்ன கொடுக்குதுன்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் ஃபண்டமெண்டல்ஸ் லைக் மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், இதுதான் வந்து பேஸே நான் சொல்லுவேன். பிகாஸ் அதுதான் வந்து ஒரு ஹியூமன் திங்க் பண்ணுறது, மிமிக் பண்ணுறது எப்படி அப்படின்னு கண்டுபிடிக்கிறது அந்த டீப் லேர்னிங் தான். நியூரல் நெட்வொர்க்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கிடெக்சர் இருக்கு ஏஐல. ஸோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தென் தே ஷுட் கம் இன்டு ஜென்ரேட்டிவ் ஏஐ. ஓகே, டேரக்டா இப்போ நிறைய பேர் ஜென்ரேட்டிவ் ஏஐக்குள்ள போறாங்க. நான் ஒரு சாட் பாட் பில்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, எந்த இடத்துல டியூன் பண்ணணும், எந்த இடத்துல இப்போ நீங்களே ஒரு சாட் பாட் பில்ட் பண்ணணும் கேட்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்பெசிஃபிக் சேஞ்சஸ் கேட்பீங்க, இந்த இடத்துல எனக்கு இப்படி வேணும் அப்படின்னு கேட்குறப்ப நம்ம அது பேசிக்கில் போயிட்டு தான் நம்ம சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது நான் என்னன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஃபவுண்டேஷன் ரொம்ப முக்கியம். இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு நான் என்னோட ரெஸ்யூம் நல்லா இருக்குது அப்படின்னா வேலை கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் சந்தேகம் தான். கிடைக்கும், பட் ஸ்டில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப கம்மி. நம்ம லிங்க்டின்ல எந்த அளவுக்கு நம்ம ஆக்டிவாக நம்ம ப்ரொஃபைலை வச்சுருக்கோம், ரெக்ரூட்டர்ஸை எந்த அளவுக்கு நம்ம நோட் பண்ண வைக்கிறோம், ஸோ இதெல்லாம் இருக்குது. இதை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 3rd இயர்லேருந்தே அவங்க வந்து பண்ண ஆரம்பிக்கணும். பண்ண ஆரம்பித்தாங்கன்னா அவங்க ஃபைனல் இயர் வரப்போ அவங்களோட ப்ரொஃபைலும் ஸ்ட்ராங்காக இருக்கும், ஜாப் கிடைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நான் காலேஜ் படிக்கிறேன், ஏன்னா இப்போ வந்து கிளியராக ஆகிடுச்சு, நீ காலேஜ் டிகிரி இஸ் நாட் கோயிங் டு ஃபெச் யூ ஜாப் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஏன்னா அது தவிர நீங்கள், ஏன்னா காலேஜில் வந்து ஏஐ வந்து, ஏன்னா இப்போ ப்ரொஃபஸருக்கே தெரியாது, ப்ரொஃபஸருக்கு தெரிஞ்சது சாட் ஜிபிடி தான். அது தவிர அவங்களுக்கும் தெரியுமான்னு எனக்கு தெரியல. மோஸ்ட் ஆஃப் த ப்ரொஃபஸர்ஸ் இன் இந்தியா ஆக்சுவலாக. வேறஸ் அவுட் சைட் இந்தியா திங்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். அந்த சாப்டர் நம்ம வருவோம் ஆக்சுவலாக. ஸோ அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட்டு படிக்கும்போது என்னென்னலாம் கற்றுக்கணும்? சரி இதுதான் அப்படிங்கிறது முடிவாயிடுச்சு, நான் கற்றுக்கணுங்கிறது முடிவாயிடுச்சு, நான் ஏஐயில் என்னென்னலாம் கற்றுக்கணும்? இஸ் தேர் எனி சர்டிஃபிகேஷன் course are available, or is there any free resource available where I can go and learn? Yes. அது எங்கே போய் கற்றுக்கணும்? ஃப்ரீ ரிசோர்ஸ், அதாவது நான் சர்டிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, சர்டிஃபிகேஷன் நான் வந்து ஒரு 10 சர்டிஃபிகேஷன் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறது அது வந்து ஒரு குப்பை மாதிரின்னு வச்சுருவேன். ஓகேங்களா, ஏஐக்கு லைக் இது டே டு டே வந்து எவால்வ் ஆகிட்டே வருது. ஓகே, ஸோ சர்டிஃபிகேஷன் இஸ் நாட் நீடட்.
ஓகே, கோர்சஸ்னு பார்த்தீங்கன்னா தேர் ஆர் லாட்ஸ் ஆஃப் கோர்சஸ் அவைலபிள், ஃப்ரீயாக நமக்கு கிடைக்குது. அதெல்லாம் வந்து நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். deeplearning.ai. ஓகே ஓகே, இட் இஸ் ஒன் ஆஃப் த ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லான ரிசோர்ஸ். ஸோ இதுலேயே வந்து மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், ஏஜென்டிக் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே இதெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும் நம்ம. ஓகே, ஸோ இதை சொல்லுவேன். அண்ட் யூடியூப்லேயும் வந்து தேர் ஆர் லாட்ஸ் ஆஃப் கோர்சஸ். அண்ட் எப்படி படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த முறையே வந்து இப்போ சேஞ்ச் ஆகுதுன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா இப்போ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி லெக்சர்ஸ் வரேன் அவங்களுக்கே தெரியல அப்படின்றீங்க இல்லையா. சின்ன வயசுலலாம் பார்த்தோம்னா ஏன் குழந்தைங்க வந்து கேட்பாங்க, ஏன் ஸ்கை ப்ளூவாக இருக்கு அப்படின்னு கேட்பாங்க, ஏன் வந்து மார்னிங் ஈவினிங் எல்லாம் வருது அப்படின்னு நல்லா கேட்குறப்ப, கொஸ்டின் கேட்குறப்ப நம்ம வந்து ஆன்சர் பண்ண தெரியாது நமக்கு. பட் இப்போ நம்ம வந்து லைக் வித் ஹெல்ப் ஆஃப் ஏஐ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து குழந்தைங்களுக்கு வந்து நம்ம வந்து அதை வந்து சொல்லிக் கொடுக்கலாம். அதே மாதிரி தான் இப்போ எம்ஐடியில் வந்து யூஎஸ் காலேஜில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, யூசிங் பர்ப்ளெக்சிட்டி கொஸ்டின்ஸ் கேட்டு வந்து ஒரு சாப்டரை வந்து கற்றுக்குறாங்க. ஓகே, ஸோ த லேர்னிங் மெத்தடே வந்து எதனால அந்த கொஸ்டின் தான் என்ன பண்ணணும், ஒரு இன்னோவேஷனுக்கு வந்து பேஸாக இருக்கும். கரெக்டுங்களா? இப்போ ஒரு எலக்ட்ரிசிட்டின்றது ஒரு கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா அது ஒரு கொஸ்டின்ல இருந்து வந்தது. ஆப்பிள் கீழே விழுந்ததுலேருந்து கிராவிட்டி கண்டுபிடிச்சாரு. கரெக்டா? ஸோ அந்த கொஸ்டின் கேட்கறத இப்போ நம்ம வந்து கற்றுக்கணும். அதுதான் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங். சரிங்களா? ப்ராப்பராக நம்ம ஒரு கொஸ்டின் எப்படி கேட்கறது, அந்த கேட்டு எப்படி நம்ம சீரீஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்டு எப்படி நம்ம ஒரு சப்ஜெக்டை கற்றுக்கிறது. ஸோ அந்த இதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ அடாப்ட் ஆகும். ஓகே, இந்த இதில் ஜோக் சொல்ற மாதிரி எனக்கு கேள்வி கேட்க தான் தெரியும் அப்படின்னு நாகேஷ் சொல்ற மாதிரி கேட்டுக்கலாம் ஆக்சுவலாக. ஸோ கொஸ்டின் கரெக்டாக கேட்டிங்கன்னா காசு அப்படிங்கிறீங்க. ஆக்சுவலாக சூப்பராக சொன்னீங்க. ஸோ கம்மிங் பேக் டு த பாயிண்ட், ஓகே, இப்போ நான் ஸ்கூலில் படிக்கிறேன் அப்படின்னா இந்த டிகிரியெல்லாம் செல்லாதுடா அப்படின்னீங்கன்னா என்ன தான் படிக்கிறது? அவன் என்ன எது வேஸ்ட் அப்படின்றத விட அவங்க எது படித்தாலும் அவங்க ஏஐ இன்டிகிரேட் பண்ணி படிக்கணும். லைக் அது வந்து லைக் டிஜிட்டல் மீடியாவாக இருக்கட்டும், இல்லை வந்து அது வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்காக இருக்கட்டும், இல்லை பிஸ்னஸ் ஆகட்டும், இல்லை இன்ஜினியரிங் ஆகட்டும், ஆர்ட்ஸ் ஆகட்டும், எதுவாகட்டும் எல்லாத்துலையும் இப்போ ஏஐ அடாப்ட் பண்ணலாம். ஏஐ அடாப்ட் பண்ணி படித்தாங்கன்னா தெர் இஸ் ஏ ஃபியூச்சர். அது விட்டுட்டு வெறும் என்னோட சிலபஸில் என்ன இருக்கோ அது மட்டும் தான் நான் படிப்பேன் அப்படின்னா, சரிப்பா நீ படிச்சுட்டு வீட்டிலே இருந்துக்கோப்பா அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். அது ஓகே, நான் படிக்கிறதுக்கு ரெடி. அண்ணா யூனிவர்சிட்டியோ, மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோ, பாரதியார் யூனிவர்சிட்டியோ கோர்ஸை மாற்றினா தானே நான் படிக்கிறது. கண்டிப்பாக பிரிட்டிஷ் காலேஜ்லேருந்து இன்னும் கோர்ஸை மாற்றாமையே அப்படியே வந்து இன்னும் வந்து பார்த்தா சில இதில் பார்த்தா ஃபாக்ஸ் ப்ரோலாம் சொல்லி கொடுக்குறாங்க. ஃபாக்ஸ் ப்ரோலாம் எங்கேயோ போயிடுச்சு ஆக்சுவலாக. ஸோ அதை வச்சுட்டு எப்படி வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டால் முன்னேற முடியும்? கண்டிப்பாக இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த சேலஞ்சஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க நிறைய பேருக்கு தெரியல, அவேர்னஸ் இல்லை, என்ன எப்படி போயிட்டு இருக்குன்றதும் அவேர்னஸ் இல்லை. நம்ம போயிட்டு நம்ம ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட என்டர் பண்ணுறப்போ ஓ இதெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ ப்ராப்பராக கவர்மெண்ட்டும் சரி அதுக்கான அவேர்னஸ் ஏஐ ட்ரைனிங் வந்து காலேஜஸ் ஆகட்டும், ஸ்கூலில் ஆகட்டும், அங்கே வந்து கொடுக்க ஆரம்பிக்கணும், ஸ்டார்ட் பண்ணணும். கண்டிப்பாக சைனாவில் கேட்டால் நான் வந்து ஸ்கூல்லேயே வந்து நான் ஏஐ சொல்லி கொடுக்குறேன் ஆமாம் அப்படிங்கிறாங்க. சிபிஎஸ்சி வந்து நான் இப்போ பார்த்தேன், சிபிஎஸ்சியில் என்ன சொல்கிறாங்கன்னா ஏஐ சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அதுக்கும் ஒரு டெஸ்ட்டை வச்சிடுறாங்க. திருப்பி அதை படிச்சுட்டு திருப்பி எக்ஸாமாக எழுதிட்டு இருக்காங்க. இப்படி எழுத யூஸ்ஃபுல்லாக ஒரு ஏஐ வந்து அவங்க ஒரு சிஸ்டமை வச்சு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாமல் திருப்பி படித்து எழுதுனா. நம்ம ஊரில் ஒரு வெப்சைட்டை பண்ணணும்னா நம்ம ஊரில் என்ன பண்ணுறோன்னா அதை பற்றி ஒரு HTML படிச்சுட்டு HTMLக்கு ஒரு எக்ஸாம் எழுதுகிறோம். வேற வி கோ அப்ராட் HTML பற்றி ஒரு வெப்சைட் பண்ணோம்னா அவங்க அசைன்மெண்ட் பண்ணிட்டு வந்து அசைன்மெண்ட் கொடுத்தா அதுதான் எக்ஸாம். ஸோ இதுதான் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஸோ ஹவு டு யூ சி? கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற சேலஞ்சஸ் வந்து இருக்குது. நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டமே நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து மாற்றணும். இப்போ இருக்க டெக்னாலஜி ஆகட்டும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்டூடெண்ட்ஸை வந்து அடாப்ட் பண்ணியே ஆகணும். அப்படி ஆனால் மட்டுமே ஸ்டூடெண்ட்ஸ்னால வெளிநாட்டில் போயிட்டு படிக்கிறதாகட்டும் அவங்களால வந்து சர்வை பண்ண முடியும். இங்கே ஒன்று படிச்சுட்டு அங்கே போனால் எல்லாம் என்னடா இப்படி இருக்குது, இப்படி படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஷாக் ஆகக்கூடாது. நம்மளும் வந்து அதுக்கேற்ற அளவுக்கு நம்மளும் வந்து ப்ராப்பரான அவேர்னஸ் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக கொடுத்து அவங்கள வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். சரி, ஓகே, இப்போ நிறைய பேர் வந்து இப்போ ஏஐ வந்து மாஸ்டர்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏஐயில். ஸோ மாஸ்டர்ஸ் பண்ணுறது வந்து ஒர்த்தா ஏஐயில்? ஓகே, ஸோ இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் சொன்னது தான் ஆக்சுவலாக. ஓகே, நான் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கேன். ஓகே, ஸோ வேறு எதுவும் பெருசாக இந்த சர்டிஃபிகேஷன்லாம் வச்சு ஒன்றும் பெருசாக அவனுக்கு நாலேஜ் கெயின் பண்ண முடியுமா முடியலையா அப்படிங்கிறது கொஷினாக இருக்குது. இன்னொன்று வந்து நான் வந்து வெளிநாட்டில் படிக்க போகிறான்னு சொல்லுவான்ல, அதுவே தப்பு. அவன் போகிறது படிக்க போகல, அவன் போகிறது சம்பாதிக்க போகிறான். ஸோ மாஸ்டருங்கிறது என்ட்ரி, அவ்வளோதான்.
நீ வெளிநாட்டுக்கு போகிற சம்பாதிக்கிறதுக்கு மாஸ்டர் ஒரு என்ட்ரி. ஓகே, ஸோ அப்போ நான் வெளிநாட்டுக்கு சம்பாதிக்க போகணும் அப்படின்னா நான் மாஸ்டர்ஸ் அங்கே படித்தேன்னா இட் வில் லீட் யூ டு பிஎஸ்டபிள்யூ, போஸ்ட் ஸ்டடி ஒர்க் கிடைக்கும். அதனால் நான் வேற ஒரு கம்பெனியில் வேலை கிடைக்கும். தென் ஸ்பான்சர்ஷிப். இதனால தான். ஸோ அப்படி ஏதாவது ஒன்று படிக்க போகணும் நான், அப்போ தான் எனக்கு வேலை கிடைக்கும். ஸோ என்ன படித்தா நல்லாயிருக்கும்? இப்போ ஏஐ வந்து இட் இஸ் அ பூம். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா கம்பெனியுமே தேர் லுக்கிங் ஃபார் ஏஐ ஸ்பெஷலிஸ்ட்டு. அப்போ நான் வெளிநாட்டிலே போய் படித்தேன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அங்கே இருக்க கம்பெனிஸ், ஓ இந்த ஊரில் வந்து படிச்சிருக்கான்டா, இவனுக்கு இங்கே கல்ச்சர் தெரியும், ஸோ இங்கேயே வந்து கற்றுருக்கான், இவனை எடுப்போம். வெளியிலேருந்து எங்கேயாவது எடுக்கிறதுக்கு இங்கேயே ஒரு 2 வருஷம் இருக்கான், 1 வருஷம் இருக்கான், அவனை எடுப்போங்கிறது தான். ஸோ எப்போதுமே நான் இன்னுமே நிறையா பேர்கிட்ட சொல்கிறது தான், சார் நான் என்னடா பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் வெளிநாட்டில் போய் படிக்க போகிறேன். வெளிநாட்டில் நீ படிக்க போகல, வெளிநாட்டில் நீ சம்பாதிக்க போகிற, இது படிக்கிறதுக்கு இது என்ட்ரி. ஸோ அப்படின்னா மாஸ்டர்ஸுங்கிறது என்ட்ரி டு கெட் இன் டு அ கண்ட்ரி, அவ்வளோதான். இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கிட்ட நான் கேட்குறப்ப, அங்கே போயிட்டு படிக்கிறாங்க, லைக் ஜாப் கிடைக்கிறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க, கரெக்டா? ஸோ அந்த இடத்துல இப்போ அங்கே இருக்கிறவங்களுக்கே இப்போ வேலை வந்து அந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்கிறப்ப, இங்கேருந்து திருப்பி போயிட்டு, அதுவும் இப்போ ட்ரம்ப் எல்லாம் பார்த்தீங்க யூஎஸில் வந்து நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காரு. இப்போ வந்து கரெக்டான டைமா யூஎஸ் மாஸ்டர்ஸில் போயிட்டு பண்ணுறதுக்கு? அதாவது சஹாரா பாலைவனம் இருக்குல்ல, ஓகே, சஹாரா பாலைவனத்தில் போயிட்டு நான் வந்து ரெயின் கோட் விற்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் எல்லாரும் சிரிக்க தான் செய்வாங்க. ஓகே, நான் காஷ்மீரில் போயிட்டு ஒரு நல்ல உள்ளன் ஜாக்கெட் விற்கிறேன்னா நிறைய பேர் வாங்குவாங்க. அது மாதிரி தான் நீங்கள் வந்து படிக்க போகிறேன் அப்படின்னா எந்த கண்ட்ரியில் அந்த ஸ்கில் ஷார்ட்டேஜோ அந்த கண்ட்ரிக்கு போகணும். செம்மறி ஆட்ட கூட்டம் மாதிரி என் ஃப்ரெண்டு போனால் யூஎஸுக்கு, என் அங்கிள் இருக்காங்க, என் தாத்தா இருக்காங்க, என் லவர் இருக்கான்னு போனான்னா 2 வேளை சாப்பாடு கிடைக்கும், 3வது வேளை சாப்பாடுக்கு கஷ்டப்படணும். சரி, இப்போ சொல்லுங்கள், எந்த கண்ட்ரியில் படித்தா பெஸ்ட் ஏஐ? ஓகே, ஸோ ஏஐன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பெஸ்ட்டுன்னு சொன்னால் ஒரு 4 கண்ட்ரி நான் இப்போதைக்கு சொல்லுவேன். பெஸ்ட்டுனா எதுக்குன்னா வேலை கிடைக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை ஆக்சுவலாக. ஓகே, துபாய் கேன் பி a good opportunity. Australia can be a very good opportunity. New Zealand can be a very good opportunity. Ireland can be a very good opportunity. ஏன்னு சொல்லிடுறேன். துபாய் கவர்மெண்ட்டு கூகுளோட ஒரு MOU சைன் பண்ணாங்க. நான் என்னோட யாரெல்லாம் துபாயில் இருக்காங்களோ சிட்டிசன்ஷிப் ஆர் அதர் பீப்புள் ஹூவர் தேர் இன் துபாய், எல்லாரையும் நான் ஏஐல ட்ரெயின் பண்ண போகிறேன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. 2வது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க, சரி நீ துபாயில் கம்பெனி வச்சிருக்கியா, உன்னோட கம்பெனியை நீ எந்த அளவுக்கு ஏஐ யூஸ் பண்ணுறியோ அந்த அளவுக்கு நான் உன்னை ரேங்க் பண்ண போகிறேன் அப்படின்ட்டாங்க கம்பெனியை. சரி, ரேங்க் பண்ணி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ஏபிசி இது மாதிரி கேட்டகரி கொடுக்குறாங்க, எஸ்ன்னு ஒரு கேட்டகரி கொடுக்குறாங்க. நீ ஒரு ஏஐ ப்ராடக்டை உன் கம்பெனிலேயே இனோவேட் பண்ணியிருந்தேன்னா உனக்கு அந்த கம்பெனிக்கு எஸ் ரேங்கிங்னு ஒரு கேட்டகரி கொடுத்துட்றாங்க. அதனால் என்ன பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா, கவர்மெண்ட் நீ ஏதாவது கவர்மெண்ட்டோட ஆர்டர் டெண்டர் எடுக்கணும்னா எஸ் கேட்டகரியாக இருந்தால் அவனுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடு. கவர்மெண்ட் ஒரு ஃபண்டிங் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருந்ததுன்னா எஸ் கேட்டகரி கொடு அப்படின்ட்டாங்க. ஸோ அப்படின்னா இப்போ எல்லா கம்பெனியுமே ஏஐ கிரியேட் பண்ணணும், அதுவும் நானே இன்னோவேட் பண்ணணும்னா என்ன வேணும்? எனக்கு மேன் பவர் வேணுமா? எக்ஸிஸ்டிங் மேன் பவர் ஏஐ அங்கே இருக்கு தெரியாதா? அப்போனா நியூ மேன் பவர் வேணுமா? இப்போ நான் துபாய்க்கு படிக்க போனேன்னா என்னோட லைஃப் அங்கே இப்போ ஏஐல படிக்க போகிறேன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வேலை கிடைச்சிருமா? ஸோ தட் இஸ் அ ஃபர்ஸ்ட் திங். 2வது, ஆஸ்திரேலியாலையும் நீங்கள் நியூசிலாண்ட்லேயும் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா ஒரு லிஸ்ட்டு போட்டிருக்காங்க, க்ரீன் ஸ்கில், அதாவது வந்து ஸ்கில் ஷார்ட்டேஜ் ஏரியா என்னென்ன கவர்மெண்ட் கொடுத்துட்டாங்க. எனக்கு நெக்ஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், எனக்கு நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸில் எக்ஸ் நம்பர் எனக்கு வேணும், ஆனால் கரண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி எக்ஸ் மைனஸ் ஒய் தான் இருக்காங்க. 100 பேர் வேணும், ஆனால் 2 பேர் தான் இருக்காங்க. ஸோ இது ஸ்கில் ஷார்ட்டேஜ் ஏரியா அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதில் ஏஐ இஸ் ஸ்கில் ஷார்ட்டேஜ் ஏரியா. ஸோ அங்கே படிக்க போகிறேன், ஸ்கில் ஷார்ட்டேஜ் அப்படின்னா என்ன? கம்பெனிஸ் வாண்டட் பட் தே டு நாட் ஹாவ் அ பீப்புள். ஸோ இந்த 4 கண்ட்ரிலையுமே இட் இஸ் அ ஸ்கில் ஷார்ட்டேஜ் ஏரியா. ஏஐ இஸ் அ ஸ்கில் ஷார்ட்டேஜ் ஏரியா. ஸோ இந்த 4 கண்ட்ரியில் நான் போய் மாஸ்டர்ஸ் பண்ணுறேன்னா நான் போகிறது எது? சம்பாதிக்கிறதுக்கு. அந்த கண்ட்ரியில் ஏஐ இஸ் அ ஸ்கில் ஷார்ட்டேஜ், மேன் பவர் வேணும். ஸோ நான் ஒழுங்காக போய் ஸ்கில்லை கற்றுக்கிட்டேன்னா எனக்கு வேலை கிடைக்கிறது ஈஸி. ஓகே, அவ்வளோதான். ஸோ இந்த 4 கண்ட்ரி இஸ் த பெஸ்ட். நாங்கள் மாஸ்டர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், இந்த 4 கண்ட்ரி இஸ் த பெஸ்ட். ரைட். ஓகே சார், இப்போ நிறைய பேர் வந்து நெக்ஸ்ட் என்ன கேட்பாங்கன்னா, எவ்வளோ செலவாகும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்த 4 கண்ட்ரீஸ்லையும் வந்து லைக் 2 இயர்ஸ் டிகிரி நினைக்கிறேன் மாஸ்டர்ஸ்.
ஸோ இந்த மாஸ்டர்ஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாகும்? ஓகே. ஸோ நீங்கள் இதில் பிக்கஸ்ட் மித்தே வந்து என்னென்னா, நிறைய பேர் நினைக்கிறது மாஸ்டர்ஸ் 2 இயர்ஸ்னு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா, துபாயை எடுத்துக்கோங்க, நியூசிலாந்து எடுத்துக்கோங்க, அயர்லாந்து எடுத்துக்கோங்க. இந்த 3 கண்ட்ரிலையுமே மாஸ்டர்ஸ் 1 இயர் தான். ஆஸ்திரேலியாவில் மட்டும்தான் மாஸ்டர்ஸ் 2 இயர்ஸ். இன்னொரு ஒரு பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, துபாயாக இருக்கட்டும், அயர்லாண்டாக இருக்கட்டும், ஓகே, 15 லட்சம் ரூபாலேருந்து 25 லட்சம் ரூபாய்க்குள்ள நீங்கள் மாஸ்டர்ஸே முடிச்சிடலாம். ஸோ உங்களுக்கு ரிஸ்க் எடுத்து பாருங்கள். இப்போ ஒரு யூஎஸ்க்கு ஒரு நல்ல யூனிவர்சிட்டிக்கு ஒருத்தன் இங்கேருந்து போகிறான் அப்படின்னா, நல்ல யூனிவர்சிட்டிக்கு போகணுன்னா மினிமம் 50லேருந்து 70-80 லேக்ஸ் செலவு பண்ணால் தான் அவன் மாஸ்டர்ஸே முடிக்க முடியும். முடித்ததுக்கப்புறம் ட்ரம்ப் அன்னைக்கு ஒழுங்காக தூங்கி எந்திரிச்சு ஒழுங்காக இருந்தாருன்னா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும். இல்லைன்னா அன்னைக்கு என்ன அவர் ஃபீல் பண்ணுறாரோ அதுக்கு ஏற்றாப்புல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும். ஏன்னா நிறைய அன்சர்டனிட்டி இருக்குது. இது H1B இருக்குமா இருக்காதா, கிரீன் கார்டு எனக்கு வருமா வராதா, நெக்ஸ்ட் 2 இயர்ஸ்க்கு இந்தியன்ஸுக்கு கிரீன் கார்டு அப்ளை பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. திடீர்னு நீ என்னைக்கோ ஒரு நாளைக்கு ஒரு டிராஃபிக் வயலேஷன் பண்ணியிருக்க, அதனால நீ வந்து உனக்கு நான் வந்து PR கொடுக்க மாட்டேன், இல்லை கிரீன் கார்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு ரெடியாக இருக்காங்க. இன்னைக்கு there are news are saying Apple and Meta is saying நீ வந்து உன்னோட அது ஏதாவது விசா ரெனியூவல்லாம் வருதுன்னா இங்கேயே பண்ணிடு, வெளியிலலாம் போய் பண்ணாத. ஓகே, வெளியில் போய் பண்ணேன்னா டிலே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. நீ இந்தியாலாம் ட்ராவல் பண்ணணும்னா பண்ணாத, டிலே ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஈவன் இட் மே டேக் 1 இயர்னு கூட சொல்கிறாங்க. ஸோ கம்பெனிஸ் ஆர் சென்டிங் இமெயில் டு தேர் எம்ப்ளாயீஸ் சேயிங் லைக் இஃப் தெர் இஸ் எனி ட்ராவல் ஹோல்டு. ஸோ அந்த அளவுக்கு அன்சர்டனிட்டி இருக்குது. ஸோ ஒரு கண்ட்ரியில் அந்த அளவுக்கு அன்சர்டனிட்டி இருந்ததுன்னா என்ன ஆகும் ஆக்சுவலாக? ஸோ அதனால் வந்து இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ட்ரம்ப் சொல்லிட்டாரு 100K H1Bலேருந்து இந்தியாவிலேருந்து யாராவது நீ எடுத்த, இல்லை எந்த கண்ட்ரிலேருந்து எடுத்தேன்னா H1B விசா வேணும்னா 100K பே பண்ணணும் அப்படின்ட்டாங்க. கலிஃபோர்னியா அது மாதிரி ஒரு 20 ஸ்டேட்டு இந்த 100K வந்து செல்லாது அப்படின்னு ஒரு கேஸை போட்டாங்க. ஏன்னா அவங்க படி அதாவது பிரசிடென்ட் கேனாட் டிசைட், செனட் டிசைட் பண்ணணும், காங்கிரஸ்ல அப்ரூவ் ஆகணும், ஆவனாதான் அது ரூலு, இல்லாட்டி ரூலே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க ஆக்சுவலா. ஓகே, ஸோ உள்ள இருக்க ஸ்டேட் கவர்மெண்ட்டே வந்து தேர் எகெயின்ஸ்ட் டு தட் ரூல். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு அன்சர்டனிட்டி இருக்கிற பிளேஸுக்கு நம்ம படிக்க போறோம்னு வச்சுக்கோங்களேன், அது நம்மளோட லைஃபே கேள்வி. அவங்க அடிச்சுக்கிறதுக்கு நம்மளோட பணம் கேள்விக்குறியாயிரும். ஸோ அதனால இப்போ ஒரு துபாய் எடுத்துக்கங்க, ஆர் அயர்லாந்து எடுத்துக்கங்க, 15-20 லட்சம் ரூபா செலவு பண்ணால் மாஸ்டர்ஸ் முடிச்சாலும் 1 இயர் தான். ஓகே, இப்போ நிறைய பேருக்கு டவுட் வரும், சார் 1 இயர் மாஸ்டர்னு சொல்றீங்க, இது வேலிடா அப்படின்னு கேட்பாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு யூனிவர்சிட்டி சொல்கிறேன், ஆக்ஸ்போர்ட். பேரை சொன்னாலே தெரியும். ஆக்ஸ்போர்டில் மாஸ்டர் படித்தாலும் 1 இயர் தான். வேலிடா இல்லையா? ஆக்ஸ்போர்டில் படித்தா ஆக்ஸ்போர்டில் படித்தா யாரும் வேணாம்னு சொல்லுவாங்களா? 1 இயர் தான் ஆக்ஸ்போர்ட்லேயும் மாஸ்டர். ஸோ இதே வந்து நீங்கள் வந்து ஒரு துபாயில் இருக்கிறவங்கள்ட்டையோ, இல்லை ஒரு யூகேல இருக்கவங்கள்ட்டையோ, இல்லை ஒரு அயர்லாண்டில் இருக்கவங்கள்ட்டையோ, இந்தியாவில் 2 வருஷம் மாஸ்டர்னா அவங்க யாரா வேஸ்ட் பண்ணுவா? அதுதான் 4 வருஷம் நீ வந்து அண்டர் கிராஜுவேட் படிக்கிறல்ல. மாஸ்டர்ஸ் வந்து ஒரு நீஷ் ஏரியாவை இன்டெப்த்தாக படிக்கிறதுக்கு தான். அதுக்கு எதுக்கு 1 இயருக்கு மேலே? ஃபவுண்டேஷன் தான் 4 வருஷம் படிக்கிறல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளோட மாடல் ஆஃப் த வேர்ல்டு படி மாஸ்டர்ஸ்னா 2 வருஷம். ஓகே சார். இன்ஜினியரிங்னா 4 வருஷம் நினைக்கிறோம், which is not right actually. ஓகே. இப்போ எனக்கு 2 கொஸ்டின் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எது மாதிரி யூனிவர்சிட்டிஸை செலக்ட் பண்ணணும்? ஓகே, சரிங்களா? செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ யூஎஸ் ஆகட்டும், யூகே ஆகட்டும், அங்கே போகிறவங்கலாம் நிறைய தெர் இஸ் லாட் ஆஃப் ரிசர்ச் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நிறைய இருக்குது, அங்கே கற்றுக்கலாம். அது மாதிரி சேம் எக்ஸ்போஷர் நீங்கள் சொன்ன கண்ட்ரீஸில் இருக்கா? ஓகே, ஸோ மாஸ்டர்ஸ்னு போகும்போது 2 கைண்ட் ஆஃப் மாஸ்டர்ஸ் இருக்குது. ஒன்று தாட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று ரிசர்ச் பேஸ்டு மாஸ்டர் ஆஃப் ரிசர்ச் அப்படின்னே இருக்குது ஆக்சுவலாக. ஓகே, இதில் நீங்கள் உங்களோட கரிக்குலம் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும் எந்த அளவுக்கு பர்சன்டேஜ் ஆஃப் கரிக்குலம் இஸ் ரிசர்ச் ஓரியன்ட்னு கண்டுபிடிச்சிடலாம் ஆக்சுவலாக. ஓகே, சில கண்ட்ரியில் இப்போ வந்து நான் என்ன சொல்லுவேன், உங்களோட மார்க் நல்லா இருக்குது, நான் ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னா சில யூனிவர்சிட்டிஸே பார்த்தீங்கன்னா தே ஆர் பிரிட்டி ஸ்ட்ராங் அட் ரிசர்ச். ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். நம்ம எல்லாருக்கும் ஐவி லீக்ஸ் தெரியும். யூஎஸில் ஐவி லீக்ஸ்னால் எல்லாருக்கும் தெரியும். அது மாதிரி ஆஸ்திரேலியாவில் G8 அப்படின்னு சொல்லுவாங்க, குரூப் ஆஃப் 8 யூனிவர்சிட்டிஸ். அந்த 8 யூனிவர்சிட்டியுமே ரிசர்ச் ஸ்ட்ராங்கான யூனிவர்சிட்டி. இப்போ நீங்கள் அயர்லாந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா TCD, ட்ரினிட்டி காலேஜ் டப்ளின்,
ரிசர்ச்சுக்கு நல்ல வேல்யூ இருக்கு. ஸோ இந்த மாதிரி யூனிவர்சிட்டியில் போனீங்கன்னா உங்களோட கரிக்குலமே பார்த்தீங்கன்னா ரிசர்ச் அமௌண்ட், நீங்கள் தாட் மாஸ்டர் எடுத்தாலும் ரிசர்ச் மாஸ்டர் எடுத்தாலும் ரிசர்ச் காம்பனண்ட் அதிகமாக இருக்கும். ஓகே, அதாவது வந்து நான் என்ன சொல்லுவேன், ஒரு ஏலாம் பண்ண போறீங்க அப்படின்னா தாட் மாஸ்டர்ஸ் பண்ணுறதோட ரிசர்ச் இன்டென்ஸோட பண்ணாதான் உங்களுக்கு பெட்டர். ஓகே, ஏதாவது ஒன்று இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு பேருக்காக பண்ண போகிறோம் அப்படின்னு பண்ணாமல் பண்ணுறதும் நமக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ அப்படிங்கும்போது அந்த ரிசர்ச் எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே பண்ணால் இட் இஸ் பெட்டர் ஆக்சுவலாக. ஓகே, ஹையர் ரேங்க் யூனிவர்சிட்டியில் தான் ஜென்ரலாக ரிசர்ச் காம்பனண்ட் அதிகமாக இருக்கும். நீங்கள் லோயர் ரேங்க் வர வர ரிசர்ச் காம்பனண்ட் கம்மியாகிட்டு தான் போகும் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ அதனால் சார் நான் 60% தான் எடுத்திருக்கேன், 70% தான் எடுத்திருக்கேன், எனக்கு ஹையர் ரேங்க் யூனிவர்சிட்டி கிடைக்காதே அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சேலஞ்சஸ் இருக்க தான் செய்யும். ஏன்னா ஜெனரலாக இன்னொன்று என்கிட்ட வந்து கேட்குறாங்க, சார் நான் வந்து 5 பேக்லாக் வச்சு தான் கிளியர் பண்ணேன், ஆர் லைக் ஐ மீன் மார்க்கு கம்மியாக இருக்குது, என்னால் வெளிநாட்டில் போய் படிக்க முடியுமா, நான் ஏஐ படிக்கணும்னு நினைக்கிறேன், நான் அண்டர் கிராஜுவேட் ஏதோ எடுத்தேன், ஏதோ அப்பா படிக்க சொன்னார் படிச்சுட்டேன், பட் ஆனால் இப்போ நான் ஏஐ படித்தேன்னா பண்ண முடியுமா அப்படின்னா பண்ணலாம், பட் ஹையர் ரேங்க் யூனிவர்சிட்டியில் பண்ண முடியாது, அங்கே ரிசர்ச் உங்களால் பண்ண முடியாது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்களாக ஓனாக ரிசர்ச் பண்ணிக்க வேண்டியது. ஓகே சார். இப்போ இருக்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பார்த்தீங்கன்னா படித்து முடிக்கிறாங்க, வேலை கிடைக்கல, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சரி மாஸ்டர்ஸ் பண்ண போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணுறாங்க. அப்படி இருக்கிறப்ப நம்ம இது மாதிரி கண்ட்ரிஸ்க்கு போகிறப்ப அவங்க எது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகணும்? பிகாஸ் இங்கே வந்து அவங்க முடிக்கிறாங்க, நம்ம ஊரில் பேசிக்காகவே ஸ்டூடெண்ட்ஸுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி, இங்கிலீஷில் வந்து அந்த அளவுக்கு ஃப்ளூயண்ட்டாக வந்து பேச மாட்டாங்க லைக் நேட்டிவ் இங்கிலீஷில் கம்பேர் பண்ணுறப்ப. ஸோ எது மாதிரி அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகணும் இன் டர்ம்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன், இன் டர்ம்ஸ் ஆஃப் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ்? அவங்க போயிட்டு அங்கே ஒரு வருஷம் அப்படின்றப்ப ஒரு வருஷம் டக்குன்னு ஓடிடும், அவங்க படிப்பாங்களா இல்லை வேற எதில் அவங்க ஃபோக்கஸ் பண்ணணும்? சூப்பராக ஒரு கொஸ்டின் கேட்டீங்க. இது வந்து நீங்களே பதில் வந்து முன்னாடியே சொல்லியிருக்கீங்க. அதாவது வந்து நான் படிக்கிறேன் அப்படின்னா வெறும் காலேஜ் சிலபஸை மட்டும் படித்தா இனிமேல் வேலை இல்லை. ஓகேவா, நீங்கள் ஒரு ப்ராடக்டை உங்களால் க்ரியேட் பண்ண முடியுமா? அதாவது ஒரு ஏஐ டூலை யூஸ் பண்ணால், நீங்கள் சொன்னீங்களே ஏஐ டூலை யூஸ் பண்ணாத அந்த ஏஐ டூலை நான் எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு திங்க் பண்ண ஆரம்பிங்க அப்படின்னீங்களா? இந்த 4 வருஷம் ஒரு காலேஜ் படிக்கும்போது, ஒரு அண்டர் கிராஜுவேட் படிக்கும்போது நானாக ஒரு 3 ப்ராடக்ட் க்ரியேட் பண்ணேன் அப்படின்னா அவனோட ரெஸ்யூம் பல மடங்கு ஏறிடும். அவன் ஒரு வேலைக்கு போகும்போது என்னென்னா, சரி நான் வந்து ஒரு 3 ப்ராடக்டை க்ரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா உனக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸே வேண்டாம், இதுதான் உன்னோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேவா, இங்கே இருக்கும்போது இங்கே எல்லாரும் பண்ணுற விஷயம் என்னென்னா, நம்ம வந்து ஆரம்ப காலத்துலேருந்தே நம்ம பேரண்ட்ஸ்லாம் ஒன்று சொல்லிட்டாங்க, சர்டிஃபிகேட்டை வாங்கு, சர்டிஃபிகேட்டை வாங்கு, சர்டிஃபிகேட்டை வாங்கு. சொன்னீங்களே சர்டிஃபிகேட்டை குப்பையில் தான் போடணும்னு. இன்றைக்கி வந்து ஸ்கில்லு தான் பேசும். உன்னோட ஸ்கில்லு எந்த அளவுக்கு இருக்குது, அந்த ஸ்கில்லை நீ எந்த அளவுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுற. கிட்ஹப்பில் போயிட்டு உங்கள் ப்ரொஃபைலை போடுங்க, நான் வந்து ஒரு ஹேக்கத்தான் போயிருக்கேன், நேஷ்னல் லெவலில் இதெல்லாம் வின் பண்ணியிருக்கேன், நான் வந்து 4 கம்பெனிஸ்க்கு ஃப்ரீலான்ஸில் இந்த ஏஐ டூலை டெவலப் பண்ணி கொடுத்துருக்கேன், நான் வந்து இந்தந்த ப்ராடக்ட்ஸ்லாம் நான் ஆட்டோமேட் பண்ணி நானாக ஒரு இதில் பண்ணி ஆட்டோமேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா வேல்யூபிள். நான் 4 கம்பெனியில் இன்டர்ன்ஷிப் பண்ணியிருக்கேன் அப்படின்னா வேல்யூபிள். நான் 100 சர்டிஃபிகேட் வச்சுருக்கேன், 95% மார்க் வச்சுருக்கேன், நோபடி வில் டேக் யூ ஃபார் அ கிராண்டட் ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் ரியல் டைமாக ப்ராக்டிக்கலாக என்ன நாலேஜ் தெரிஞ்சு வச்சுருக்கீங்களோ அதுக்கு தான் இன்றைக்கி காசு. ஓகே, ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்டு அவன் மாஸ்டர்ஸ் போகணுன்னா இந்த 4 வருஷம் அவனுக்கு வந்து ட்ரைனிங் ஃபீல்டுன்னு வச்சுக்கலாம். அந்த மாஸ்டர்ஸ் போகிறதுக்கு என்னன்னா இந்த 4 வருஷத்துக்கு எப்படி ட்ரெயின் பண்ணலாம். ஏன்னா ஒரு 1 டே விளையாடுறாங்கன்னு வச்சுங்களேன், நம்ம எல்லாரும் பார்க்குறது ஒரே ஒரு 6 அடிக்கிறத மட்டும் தான் பார்ப்போம். அந்த ஒரு 6 அடிக்கிறதுக்கு டெல்கர் என்ன சொல்லுவார்னா, அந்த ஒரு 6க்கு நான் 300 வாட்டி அதே பாலை வேற விதமாக அடித்து பார்ப்பேன் அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கு நான் 300 வாட்டி நான் அடிக்கிறதுனால தான் அந்த 6 வந்து ரொம்ப கேஷுவலாக போகுது. ஸோ நீங்கள் வந்து இந்த 4 வருஷம் உங்களுக்கு ட்ரைனிங் ஃபீல்டாக நினச்சி நீங்கள் ஏஐ படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த அளவுக்கு உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டீங்கன்னா பின்னாடி ஈஸியாக இருக்கும். சூப்பர் சார். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா மாஸ்டர்ஸ் அந்த டோர்னமெண்ட் போகிறதுக்கு முன்னாடி இந்த 4 வருஷம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அங்கே போங்கன்னு சொல்கிறீங்க. கரெக்டாக? ஸோ அதுக்கு முன்னாடி அங்கே
இன்னும் லைக் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, அவங்க இப்போ சப்போஸ் இப்போ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறாங்க அப்படின்னா, அவங்க வந்து ஏஐக்கு வந்து லைக் அந்த அளவுக்கு எக்ஸ்போஷர் இருக்காது. அண்டர் கிராஜுவேட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஏஐ படிக்கணும்னு இருப்பாங்க. அப்படி இருக்கிறப்ப அவங்க வந்து லைக் இப்போ நம்ம ஊரில் நிறைய கோர்சஸ் வந்து இருக்குது. ஸோ 6 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் இருக்குது. ஸோ அவங்க அங்கே போயிட்டு அந்த டைமை வேஸ்ட் பண்ணுறதை விட இங்கேயே வந்து அவங்க வந்து அவங்களோட ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங் பண்ணிடணும். ஸ்ட்ராங் பண்ணிட்டு அங்கே போயிட்டு அவங்க ப்ராஜெக்ட்ஸ் பில்ட் பண்ணுறது, நெட்வொர்க்கிங், இதில் வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணணும். இது மாதிரி பண்ணிட்டு இருக்கப்ப அவங்களுக்கு இன்னும் அவங்களுக்கு டைம் அதிகமாக அப்பதான் அங்கே போயிட்டு அவங்க படிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அந்த 1 இயர் நான் சொன்ன டக்குன்னு போயிடும். அதாவது என்னென்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணுமோ, ஓகே, என்னென்ன ஃபவுண்டேஷன் கிரியேட் பண்ணணுமோ கம்மியான காசுல இங்க பண்ணிக்கிறது நல்லது. அங்க போனீங்கன்னா மீட்டர் ஓடுற மாதிரி தான். எவ்ரி மினிட் இட் இஸ் அ மீட்டர் ஆக்சுவலா. ஏன்னா நம்ம எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு யூஎஸ்ன்னு பாத்தீங்கன்னா 92 rupees, ஓகே, பவுண்ட்ஸ் எடுத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 120 rupees, ஓகே, யூரோன்னு எடுத்தீங்கன்னா 100 rupees. $1 செலவு பண்றதுக்கு போல $1 ஒரு பவுண்டோ எப்படி செலவு பண்ணா 1க்கு 100 மடங்கு ஆல்மோஸ்ட் எக்ஸ்பென்சஸ் அதிகம் ஆக்சுவலா. ஓகே, ஸோ அதனால பெஸ்ட்டு என்னென்னலாம் நீ கற்றுக்கணுமோ, ஸ்கில்லை கற்றுக்கணுமோ கம்மியான காசில் இங்கேயே கற்றுக்கும். ஓகே, என்னென்னலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம் இங்கேயே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கும். ஓகே சார், இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் மாஸ்டர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அவன் இந்தியாவில் பண்ணணுமா இல்லை அப்ராட் பண்ணணுமா, எப்படி அவங்க வந்து அவங்க டிசைட் பண்ணுறது? ஓகே, நமக்கு எங்கே பண்ணால் பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அவங்க எதை பேஸ் பண்ணி அவங்க வந்து டிசைட் பண்ணுவாங்க? ஓகே, ஸோ பெஸ்ட்டுங்கிறது இது ஒன்று தான். நான் சொன்ன மாதிரி மாஸ்டர்ஸ், நீ உன்னோட நோக்கம் வந்து மாஸ்டர்ஸ் இல்லை. ஓகே, அதாவது சில பேர், நான் பிஸ்னஸ் வச்சுருக்கேன், என் பையனை வந்து வெளிநாட்டில் மாஸ்டர்ஸ் அடிச்சு திருப்பி கூப்பிட்டு வந்துடணும், அப்போ தான் ஒரு நல்ல பொண்ணாக டவுரி வாங்க முடியும்னா ஓகே, தென் இட் இஸ் நீ வெளிநாட்டில் போய் மாஸ்டர்ஸ் பண்ணிட்டு வந்துடு. நீ போகிறது அங்கே வேலைக்கு அப்படின்னா அங்கே போய் மாஸ்டர்ஸ் பண்ணு. இல்லை நான் இங்கே தான் படிக்க போகிறேன், இங்கே தான் ஒர்க் பண்ண போகிறேன்னா நீ மாஸ்டர்ஸே பண்ணணுமே தேவையான எனக்கு தெரியல. ஏன்னா இன்றைக்கி வந்து அண்டர் கிராஜுவேட் பண்ணாலும் மாஸ்டர்ஸ் பண்ணாலும் டு கிரேட்டர் எக்ஸ்டென்ட் இந்தியாவில் சேலரி ஒன்று தான். நீ என்ன ஸ்கில் வச்சுருக்க, டெக்னிக்கலாக எந்த அளவுக்கு நீ சவுண்டு, அதுக்கு தான் சேலரி. ஓகேவா? அப்படின்னா நான் எதுக்கு சார் மாஸ்டர்ஸ் இங்கே பண்ணணும், வெளிநாட்டில் போய் அண்டர் கிராஜுவேட்டே பண்ணிடலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா 4 வருஷம் நம்மளால் ஸ்பெண்ட் பண்ண முடியுமா? 1.5 கோடி செலவு பண்ண முடியுமா? அதனால் நீ அண்டர் கிராஜுவேட் இங்கே படிக்கும், மாஸ்டர்ஸ் அங்கே 1 இயர் தான். ஸோ அதுதான் உனக்கு கேட்வே. ஸோ 20 லட்ச ரூபாவில் முடிக்கிறது பெஸ்ட்டா, இல்லை 1.5 லட்ச ரூபாவில் 1.5 கோடி ரூபாவில் முடிக்கிறது பெஸ்ட்டா அப்படிங்கிறத டிசைட் பண்ணிக்கலாம். 1.5 கோடி என்னால் செலவு பண்ண முடியும், 1 கோடி செலவு பண்ண முடியும்னா ஓகே, அண்டர் கிராஜுவேட் பண்ணலாம். ஸோ வெளிநாட்டில் மாஸ்டர்ஸ் பண்ணுறது எதுக்குன்னா இட் இஸ் எ கேட்வே. இந்தியாவில் மாஸ்டர்ஸ் தேவையாங்கிறதே கொஸ்டின். ஸ்கில்லை வளர்த்துக்கோ, எண்ட் ஆஃப் த நீ இன்ஜினியரிங் முடிக்கிறியா, முடிச்சோடனே வேலைக்கு போயிடலாம். ஆக்சுவலாக மாஸ்டர்ஸ் தேவையா அப்படிங்கிறது நிறைய கம்பெனிஸ் வந்து மாஸ்டர்ஸ் வந்து குவாலிஃபிகேஷனாக வைக்கிறது இல்லை. ஓகே, இங்கே எம்ப்ளாய்மெண்ட் வேணும் அப்படின்னா அண்டர் கிராஜுவேட் பண்ணியிருக்க, ஸ்கில் இருக்கா, ரெடி டு டேக் இட். அதனால் கொஸ்டின் வந்து மாஸ்டர்ஸ் அங்கே பெட்டரா இங்கே பெட்டரான்னு இல்லை. நீ வெளிநாடு போகணும்னு நினைச்சேன்னா அங்கே பெட்ரு, இல்லைனா இங்கேயே பண்ணுறேன்னு நினைச்சேன்னா ஒழுங்கா நீ மாஸ்டர்ஸே தேவையில்லை. என்ன கேட்டா ஓகே சார், இப்போ எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் இப்போ 2-3 வருஷம் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்க வந்து மாஸ்டர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறது பெஸ்ட்டா? ஸோ இப்போ வந்து நான் என்ன அப்கிரேட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகே, ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு 80-90% ஃப்ரெஷர்ஸ் போகிறாங்க, ஒரு 10-20% எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளும் வெளிநாட்டில் போய் படிக்கணும். நாட் ஈவன் 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் உள்ளவங்களும் நான் போய் படிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னாங்கன்னா டெஃபினட்டாக ஒரு கேரியரில் ஷிஃப்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல சாய்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே வந்து ஒரு ஸ்டாக்னண்ட்டாக இருக்கேன், இல்லை எனக்கு வேலை போயிருமா அப்படிங்கிற டவுட்டில் இருக்கேன் அப்படின்னா, ஸோ இப்போ இருக்க லேட்டஸ்ட்டாக ஒரு ஏஐயாக இருக்கட்டும், டேட்டா சயின்ஸாக இருக்கட்டும், சைபர் செக்யூரிட்டியாக இருக்கட்டும், இல்லை எனிதிங் வித் ஏஐயாக இருக்கட்டும், இந்த மாதிரி போய் நான் மாஸ்டர்ஸ் பண்ணேன்னா எனக்கு எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது, ப்ளஸ் அங்கே போய் ஒரு மாஸ்டர்ஸ் பண்ணேன்னா அங்கே வேலை கிடைக்கிறது கட்டாயம். இட் இஸ் அ ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு. ஏன்னா இங்கேருந்து டைரெக்டாக அங்கே போய் வேலை தேடணும்னு நினச்சாங்கன்னா தட்ஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன் ஆக்சுவலாக. இட் இஸ் அ டிஃபிகல்ட். ஸோ இட் இஸ் அ என்ட்ரி. ஓகே, மாஸ்டர்ஸ் வழியாக என்ட்ரி ஆகிறதுக்கு டெஃபினட்டாக நல்ல சாய்ஸ். ஏன்னா நிறைய பேர் இப்போ கூட ஒரு 15 days முன்னாடி ஒருத்தரை பார்த்தேன், 2 years தான் என்ட்ரி லெவலில் தான் ஜாயின் பண்ணார், 2 வருஷத்தில் வேலை போயிடுச்சு. சார் என்ன பண்ணுறது, நான் ஒரு 6 மாதமாக வேலை தேடிக்கிறேன், கிடைக்கல அப்படின்னாரு. ஸோ நான் சொன்னேன், நீங்கள் வேலை கிடைக்கலைங்கிறதுக்காக மாஸ்டர்ஸ் போகாதீங்க, நான் மாஸ்டர்ஸுக்கு அட்மிஷன் வாங்கி கொடுத்துருவேன், பேரலாக உங்களோட ஸ்கில்லை வளர்த்துக்கங்க, அங்கேயும் போயிட்டு திருப்பி இதே சேலஞ்சஸ் வரக்கூடாது அப்படிங்கிறது. ஸோ அதனால் நீங்கள் ஸ்கில்லை வளர்த்துக்கிட்டு டெஃபினட்டாக அங்கே போய் மாஸ்டர்ஸ் பண்ணிங்கன்னா
அது டெஃபினட்டாக இட் இஸ் அ வெரி குட் சாய்ஸ். ஸோ அமேசிங்காக இருந்தது. நிறையா இன்ஃபர்மேஷன் உங்கள்கிட்ட இருந்தோம், நிறைய இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட இருந்தும் தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது சார். டெஃபினட்டாக ஐம் சீயிங் பை கோயிங் த்ரூ திஸ் பாட்காஸ்ட் லாட் ஆஃப் பீப்புள் வில் கெட் பெனிஃபிட்டட் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும் ஆர் பேரண்ட்ஸாக இருக்கட்டும். ஏன்னா நிறைய பேருக்கு இருந்த கொஷின் ஏன்னு சொல்கிறாங்களே, படிக்கலாமா வேண்டாமா, எங்கே படிக்கலாம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் இந்த பாட்காஸ்ட் டெஃபினட்டாக ஒரு விடையை சொல்லணும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் சார்.